ரெண்டு கட்சியுமே டிராஸ்டிக் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு சைடும் ஓட்டு உடையாது. அவங்களுடைய கட்சி பலத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஓட்டு உடையும்லாம் சொல்ல முடியாது. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து 6லேருந்து 8% உங்கள் ஓட் பேங்க் இந்த ஓட்டை பிரிக்கிறது. ஆனால் வந்து யாருக்கும் பாதிப்பே இல்லை. அந்த 6% ஓட்டு இவங்களுக்கு விழப்புறது அவ்வளோதான். டிஎம்கேல ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஏடிஎம்கே அப்படி தான் இருப்பாங்க. திமுகலேருந்து 1% ஓட்டு கூட தாவேகாவுக்கு விடாது. அதிமுக அழிக்கணும்னா இன்னொரு 25 வருஷம் அவன் உங்களுக்கு. அதிமுக கட்சின்னு அழிஞ்சா கூட ரெட்டை லைன்னு ஓட்டு போகிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நடிகர் விஜய் அவர்களுடைய டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிரதானமாக ஆளும் கட்சியாகவும் ஆண்ட கட்சியாகவும் இருந்த அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுடைய வாக்கு வங்கியில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இந்த இரண்டு கட்சிகளில் எந்த கட்சியுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் தாவேகாவை நோக்கி நகரும் அப்படின்ற சில கேள்விகளோட நாம் இன்னைக்கு மக்களை அணுக இருக்கோம். மக்களிடமே இதற்கான விடயத்தை கேட்டு பெறலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். விஜயுடைய கட்சி தாவேகா வந்த பிறகு தமிழ்நாட்டில் பிரதான கட்சியான அதிமுக எந்த கட்சிக்கு வாக்கு வங்கியில் பாதிப்பு அதிகம்? ரெண்டு கட்சியுமே டிராஸ்டிக் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு சைடும் ஓட்டு உடையாது. அவங்களுடைய கட்சி பலத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஓட்டு உடையும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது காலங்காலமாக இருக்கிற கட்சி ரெண்டு கட்சியும். லைட்டாக அந்த இளைஞர் ஓட்டு வேணால் கொஞ்சம் இதாகலாம், கொலாப்ஸ் ஆகலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்படிதான் ரெண்டு பேருக்குமே இருக்கு. எது நடைப்படையிலனா இப்போ நிறைய புது வரவு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க. அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10-12% இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரலாம் ஒரு 8-12% வந்து நியூ யங் ஜென்ரேஷன் ஓட்டு இருக்குது. அது வந்து முழுமையாக வந்து பாதிப்படையும். கண்டிப்பாக உண்மை இல்லை. எதனாலயா? ஏன்னா இத்தனை நாள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்தது தமிழ்நாட்டில்? ஒரு 66% வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து திமுகவோட ஓட் பேங்க்கு அப்படியே தான் இருக்குது, அதிமுகவோட ஓட் பேங்க்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ நியூ ஜென்ரேஷன் ஓட்டு போட போகிறாங்க. அதாவது 18 வயசுக்கு புதிய வாக்காளர். அந்த பர்சன்டேஜ் ஓட்டு வந்து தாவேகாவுக்கு போகும். கண்டிப்பாக குறையும். ஏன் அப்படின்னா வந்து அவர் விஜயோட சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கேல அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ப்ளிட் ஆவாங்கல்ல. ஸோ எல்லாம் அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க, விஜய் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற பார்ட்டிஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி டிவிக்கேவாக தனியாக போகும். இல்லை, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு பார்ட்டி என்ன, இது ஒரு 3 ஜென்ரேஷன். இது ஓட்டுங்கிறது என்ன, ஜெனரேஷன். இப்போ எங்கள் தாத்தா வந்து காங்கிரஸ் போட்டார், எங்கள் அப்பா வந்து காங்கிரஸுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே போட்டார். இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ஏதோ பார்ட்டி பார்த்து செலக்ட் பண்ணுவேன். எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க, வேறு பார்ட்டிக்கு போடணும் பார்ப்பாங்க. இதை பிரிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து எந்த ஒரு விதமான சதவீதத்தில் வந்து உள்ளே இறங்கலை, யாருக்குமே தெரியாது. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எந்த சதவீதம் தெரியாது. அது வந்து எங்கே போகிறதுன்றதுனா அதை தான் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இவ்வளோ பர்சன்டேஜ் வருது, வேறு ஒன்றுமே இல்லை. அது ரெண்டாவது வந்து அவரோட இம்பேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரலும் சிட்டி லெவலில் நல்ல இம்பேக்ட் இருக்கு. நகரங்களில் அர்பன் கிராமங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதனால இவர் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக டெப்த்தாக போகல. ஒன்றும் இவரோட என்ன லெவல் என்னென்னா கொஞ்சம் படித்தவங்க அந்த சைடு தான் போதே தரல. இன்னும் கிராம லெவலில் வந்து அவரோட கமிட்டிஸோ பூத் கமிட்டிஸோ கட்சியோட வேர்கள் வந்து இன்னும் அந்த அளவுக்கு இப்போ ரீச் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 55% ஓட்டு இது வரையும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போலிங் ஆகிருக்கு இது வரையும். அந்த போலிங் ஆனதில் அதிமுக திமுக 2 பேர் தான் பிரச்சனை இருக்காங்க. இப்போ வந்து 74% போலிங் ஆகும்னு வச்சுங்களேன். அந்த பர்சன்டேஜ் ஓட்டு என்ன, புதிய வாக்காளர். அந்த புதிய வாக்காளர் பூரா தாவேகாவுக்கு தான் போடுவாங்க. என்ன ரீசன்னா, புரிதலுக்காக கேட்குறான். என்ன ரீசன்னா இவங்க 2 கட்சி வந்து அவங்க 2 ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இது நியூ ஜென்ரேஷன். தாவேகா உள்ளே வராங்க. தாவேகா உள்ளே வரும்போது நிறையா எதிர்ப்புகளை தாண்டி தான் உள்ளே வராங்க. அப்போ எதிர்ப்புங்கும் போது உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. தாவேகாங்கிறது வந்து ஒரே விஜயை நம்பி தான் ஒரு கட்சி. பெரும்பாலும் எந்த கட்சியில் அதிகமாக உடைய நினைக்கிறீங்க, திமுகலையா அதிமுக? பெரும்பாலும் எந்த கட்சின்லாம் சொல்ல முடியாது. நான் எல்லா கட்சியும் கொஞ்சம் வலுவாக தான் அவங்க திறமையை காட்டி தான் வந்துட்டு இருந்தாங்க.
அதை வந்து நம்ம டக்குன்னு இவர் வந்துட்டாருன்றதுக்காக நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அது வந்து அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இதில் உடையும்னு நம்ம சொல்ல முடியும், இதில் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸுங்கிறது கொஞ்சம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக எல்லா இதுலேயும் இருக்க மாதிரி தெரியுது, எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயும் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வந்து அது கொஞ்சம் ஈக்குவலாக தான் பிரேக் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவை பொறுத்தவரையும் இப்போ தான் அவங்க ஸ்டடி பண்ணக்கூடிய டைம். அதாவது இந்த அரசியலில் யார் யாரெல்லாம் எப்படிலாம் ஓட் பேங்க் வரணும், எப்படிலாம் வரணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் போனால் கூட திமுக இருக்கும், அதிமுக இருக்கும். இப்போ தான் பாஜகவே இத்தனை வருஷம் காலகட்டத்தில் இப்போ தான் உள்ளே வராங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க வரணும். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து 6லேருந்து 8% உங்கள் ஓட் பேங்க் இந்த ஓட்டை பிரிக்கிறது. ஆனால் வந்து யாருக்கும் பாதிப்பே இல்லை. அந்த 6% ஓட்டு இவங்களுக்கு விழப்புறது அவ்வளோதான். ஒரு பக்கம் பார்த்தோன்னா கொஞ்சம் போகலாம் இளைஞர் ஓட்டு எல்லாமே வந்து ஒரு ஓட்டு பேங்க் வந்து அந்த பக்கம் சாயறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். யாருக்கு? இவங்களுக்கு ஆளும் கட்சிக்கு. அதே மாதிரி இந்த அகைனிஸ்ட் ஓட்டு உள்ளது இல்லையா, ஆளுங்கட்சிக்கு அகைனிஸ்ட் ஓட்டு ஒன்று ஒரு எதிர்ப்பலை இருக்கு இல்லையா. இன்னும் அந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து அதிமுகவுக்கும் இவருக்கும் ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் டிஎம்கே வந்து ஒரு எட்ஜு, அப்படி ஒரு எட்ஜு ஒன்று இருக்குது. அந்த எட்ஜு வந்து எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது. இப்போ திமுகலே காலகாலமாக ஓட்டு போட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் இல்லையா? ஆமாம், தீவிரமான கலைஞர் ஃபேனாக இருப்பாங்க. அதிமுகல ரொம்ப தீவிரமான எம்ஜிஆர் ஃபேனாக இருப்பாங்க. அவங்க எப்படி விஜய்க்கு ஓட்டு? திமுகலேருந்து 1% ஓட்டு கூட தாவேக்காவுக்கு விடாது. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அது கண்டிப்பாங்க. திமுகங்கிறது வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பில்டிங்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க, பேஸ்மெண்ட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த திமுககாரன் தப்பி தவறி கூட அவங்க எகென்ஸ்டாக ஆள் நின்னா கூட போடவே மாட்டாங்க. ஓட்டு போடாமல் கூட இருப்பாங்க, தவிர்த்து அந்த ஓட்டு மட்டும் மாறவே மாறாது. வாலிமையான திமுக தான் இருக்காங்க. சில அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்டில் அவங்களோட ஸ்ட்ரென்த் அங்கே வச்சுருக்காங்க. அவங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி. ஏன்னா ரெண்டு கட்சிக்குமே வந்து சிறந்த தலைவர்கள் வந்து பணியாற்றிருக்காங்க. கலைஞர் என்ற ஒருத்தர், இந்த சைடு வந்து எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதான்றவங்க 2 பேரும் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அந்த அளவுக்குள்ளே யாரும் மறக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்க 2 பேரோட அவங்களோட இம்பேக்ட் ஸ்டில் அந்த கட்சிக்கு வந்து அவங்க தான் ஒரு பேக் போனுன்ற மாதிரி அதிமுகவும் திமுகவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போட மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. டிஎம்கேல ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே தான் இருப்பாங்க, ஏடிஎம்கே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இன்பிட்வீனில் இருக்காங்கல்ல, வந்து கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரிவாங்கல்ல. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஓல்டேஜாக இருந்தாலுமே அவங்க இந்த ஆட்சி முறையை பிடிச்சி ஒரு சிலர்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆட்சி முறை பிடிச்சு இல்லை பிடிக்காமல் ஸோ அவங்க மாறுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக அந்த டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. இதான் நிறைவான கேள்வி. திரு ஆதவர்ஜன் அவர்கள் பேசுகிற போது சொல்கிறாரு, அதிமுகவை தாவேக்கா விமர்சனம் பண்ண வேண்டாம், அதிமுக அழிஞ்சிடுச்சு, அதிமுக ஓட்டெல்லாம் நம்ம கிட்ட வந்துடுச்சு, நீங்கள் திமுக மட்டும் கெயின் பண்ணுங்க அப்படிங்கன்றாரு. எப்படி பாருங்க சார்? அதெல்லாம் ஒன்றும் மாற்றவே முடியாது சார். இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் நம்பி இத்தனை நாளாக இருந்த இவங்க அந்த ஜென்ரேஷன் அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. அது மாறுறதுக்கே இன்னொரு 50 வருஷம் காலம் ஆகும். புரியுங்களா? அதிமுக கட்சின்னு அழிஞ்சா கூட ரெட்டை லைன்னு ஓட்டு போகிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு இது பிரியுது. ஸோ அப்போது சாலிடாக தெரியுது டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பர்சன்டேஜ் இருக்க மாதிரி தெரியுது. எல்லா வீட்லேயும் இருக்க மாதிரி தெரியுது, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் தெரியுது. அது அவங்களோட பிளானாக இருக்கலாம், இன்டர்னல் பிளானாக இருக்கலாம். ஏன்னா அதிமுக அழிக்கணும்னா இன்னொரு 25 வருஷம் ஆகும் இவங்களுக்கு. ஏன்னா ஸ்டில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரலும் ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 ஜென்ரேஷன் அழியணும். ஏன்னா இப்போ நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அப்பாங்களெல்லாம் வந்து எம்ஜிஆரும் பார்த்துருக்காங்க, ஜெயலலிதாவும் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி 2 ஜென்ரேஷன் இன்னும் இருக்குது, ஓட்டு லைவாக இருக்குது. அதனால் அவங்கள அழிக்கணும்னா அந்த 2 ஜென்ரேஷன் போனதுக்கப்புறம் தான் இவங்களால் அழிக்க முடியுமே தவிர கண்டிப்பாக வந்து லேடிஸ் மத்தியில் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஓட்டு அளிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.